வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. பிப்ரவரி 23 இன்னைக்கு வேர்ல்டு பீஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்கப்பா. இது வந்து ஐக்கிய நாடுகளுடைய ஒரு அனுசரிப்பு தான். இது வந்து பார்த்திங்கன்னா யார் பண்ணுறாங்கன்னா ரோட்டரி கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளப் இருக்குது தெரியுங்களா. நம்ம கூட பழைய படத்தெலாம் பார்த்துருப்போம். இந்த கவுண்டர்மணி சாரோட படத்தெலாம் கூட நிறைய வரும். நாங்கள் வந்து மகளிர் மாதர் சங்கத்துலேருந்து வந்திருக்கோம், ரோட்டரி கிளப்லேருந்து அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பழமையான ஒரு கிளப்பில் ஒன்று. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வந்து உதவுறது, அப்புறம் சில சங்கங்கள் மூலமாக மக்களுக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சேவைகளை கொண்டு போய் சேர்க்கறது, இந்த மாதிரி நிறைய விதமான சமூக அக்கறையோட சில பணிகளை செய்யக்கூடிய ஒரு கிளப் தான் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டரி கிளப் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்காகோவில் ஒரு வழக்கறிஞர் பால் ஹாரிஸ் அப்படின்ற ஒரு பர்சன் மூலமாக தான் இது முதல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவருடைய நண்பர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க, சுரங்கத்தில் வேலை செய்யக்கூடிய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிளப் பயங்கரமாக டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் கழிச்சு 1947 கணக்குப்படி 75 நாடுகளில் இந்த கிளப் இருந்தது. 2 லட்சம் உறுப்பினர்களை வச்சிருந்தாங்க. இது தற்போது இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46,000 கிளைகளோட 1.4 மில்லியன் ஊழியர்களோட இவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு பல விதமான நன்மைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளப் வந்து முன் வராங்க. ஸோ அதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பீஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்களே 1905. அன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பயங்கரமாக டெவலப் ஆகி போயிட்டே இருக்குது. கனடா, அயர்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இந்த ரோட்டரி கிளப் இருக்குது. அதன் மூலமாக நிறைய மக்கள் வந்து பயனடைகிறாங்க சொல்லிட்டு இதில் வேலை செய்கிறவங்களையும் அட் த சேம் டைம் இதுக்கு உதவணும்னு நினைக்கிறவங்க வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்களோடையும் இதில் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்களே அவங்களாம் இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுற ஒரு நாளாகவும் பார்த்தீங்கன்னா பல விதமான எண்ணங்களோட பல விதமான செயல்பாடுகளோட செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பீஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க பிப்ரவரி 23. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்ட் அப் வித் புல்லிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து என்னன்னா கொடுமைக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு போராட்டம் தான். இதுக்கு என்ன ஒரு ரீசன் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புருஷன் வந்து பொண்டாட்டியை வீட்டிலே பூட்டி வச்சுட்டு போகிறது, அப்புறம் அந்த பொண்டாட்டியை வந்து கொடுமைப்படுத்துறது, இல்லாட்டி பொண்டாட்டி புருஷனை கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் போகும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து பசங்களை அடிக்கிறது, அதே மாதிரி அவங்க தாழ்த்தப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு இன ரீதியான மத ரீதியான சாதி ரீதியான ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது ஸ்கூலில் ஆரம்பித்து அப்படி தொடர்ந்து சமூகங்கள் மூலமாக அவங்க பாதிக்கப்படுறது, அப்புறம் லஞ்சம் வாங்குறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விதங்களில் நிறைய கொடுமைகள்ன்றது நடந்துட்டு இருக்கு. அதனோட உச்சகட்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்டர்நெட் மூலமாக லைவாகவே வந்து சில பேர் வந்து கொடுமைப்படுத்துறதெல்லாம் லைவாக போட்டு அவங்கள கொலை பண்ணுறதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து நிறைய படங்களில் கூட பார்த்துருப்போம்ல. இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குல்ல. இது எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளை வந்து இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நாள். யாரும் யாரையும் காயப்படுத்த முடியாது, எல்லாருமே இவருடைய படைப்பு தான், எல்லாருமே இங்கே அரசன் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிலைநாட்டணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தான். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஒரு 2 பசங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, 2007 ஒரு பையனை போட்டு மற்ற எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணி கலாச்சிட்டு இருந்திருக்காங்க. அது என்னன்னா, அவர் வந்து இளஞ்சிவப்பு நிற சட்டையை போட்டிருந்தார், அதனால் அவர் வந்து ஓரின சேர்க்கையாளராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களாம் ஒன்றா சேர்ந்து அவனை கிண்டல் பண்ண, அடிக்க, அவனை காயப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் போயிட்டுருக்கு. இந்த 2 பசங்க பார்த்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கத்தில் போயிட்டு ஒரு கடையில் எல்லாருக்கும் வந்து அந்த 50 ஒரு டிஷர்ட்டை வாங்கி எல்லாருக்கும் விநியோகிக்கிறாங்க. எல்லாரும் அதை போட்டு அந்த பசங்களுக்கு ஆப்போசிட்டாக இவங்க வந்து ஒரு எதிர்ப்பை காமிச்சாங்க. அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து 1000 கணக்கில் 2000 கணக்கில் அப்படியே லட்சக்கணக்கில் மக்கள் வந்து அந்த இளஞ்சிவப்பு சட்டையை போட்டுக்கிட்டு வெளில வரது அப்படின்றது அதிகமாக ஆரம்பிச்சது. இதன் மூலமாக இந்த நாளை வந்து அவங்க சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விதமான குற்ற செயல்களையும் கொடுமைப்படுத்தக்கூடிய செயல்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு காட்டணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் இன்டர்நேஷனல் ஸ்டாண்ட் அப் வித் புல்லிங் டே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 3 வெள்ளிக்கிழமை, அதே மாதிரி நவம்பர் 3 வெள்ளிக்கிழமை, 2 வருஷத்தில் 2 நாள் வந்து இதை அனுசரிக்கிறாங்க. அப்படி உருவாக்கப்படுத்தினாங்க இந்த தினம். நெக்ஸ்ட் லாவோஸ், தாய்லாந்து, கம்போடியா, மியான்மரில் மகா பூஜை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பௌத்த திருவிழாங்க. நான் புத்தரை பற்றி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இப்போ இந்த திருவிழா கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணார், அந்த பௌர்ணமி முழு நிலவு அன்னைக்கு அவருடைய சீடர்கள் எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்றாரு. அப்படி வந்தவங்க கிட்டத்தட்ட 1250 பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து 3 கட்டளைகளை மேஜராக வந்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, கெட்டதை தடுக்கணும், நல்லதை செய்யணும், மனசை சுத்தமாகணும். அது என்ன வழின்றது எல்லாத்தையும் போய் அப்படியே பரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் கற்றுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு போதனையை கொடுத்தாரு. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த போதனைன்றது நடந்தது இந்த நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இந்த லாவோஸ், தாய்லாந்து, கம்போடியா, மியான்மர் எல்லாருமே வந்து மகா பூஜை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி 23.
நெக்ஸ்ட் ரிப்பப்ளிக் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா நீ கயானா. இது என்ன 1966 யுனைடெட் ஸ்டேட்லேருந்து எப்படியோ ஒரு சுதந்திரத்தை இவங்க வாங்கிட்டாங்க. அப்படி இருந்தாலுமே கூட இவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல்ன்றது ஏதோ ஒரு விதத்தில் வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முழுமையாக அவங்க வந்து 1970 குடியரசு அடைஞ்சுது. ஏன்னா 1966 பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு. ஆனால் 1970 தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குடியரசு, அதாவது இவங்க வாழ்றதுக்கு இவங்க நாட்டு மக்களை இவங்களே ஆள்றதுக்கு என்னென்ன தகுதிகள் தேவை, என்னென்ன விஷயங்கள் தேவைன்னு சொல்லிட்டு சட்டங்களை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு டே உருவானது தான் பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு கயானா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மசுரமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து கூப்பிட்டுருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த செலிப்ரேஷனை வேற லெவலில் மாற்றிருக்காங்க. ஸோ செலிப்ரேஷன் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் அதை பார்க்க வரவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அந்த நாட்டினுடைய ஒரு கோலாகலமான திருவிழாவாகவே இது மாறி போச்சு. அப்படி மிகப்பெரிய லெவலில் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு கயானா செலிப்ரேட் பண்ணுறாங்க February 23. நெக்ஸ்ட் நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு புருனி ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சுதந்திரமாக குடியரசும் கிடச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உண்மையாகவே அந்த நாட்டை விட்டு அவங்களோட எதிரிகள், அதாவது இந்த பிரிட்டிஷ்காரங்க வெளில போனது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1888 வந்து அவங்களுக்கு வந்து சுதந்திரம் எல்லாமே கிடச்சிச்சு. இருந்தாலுமே என்ன ஆகுது அப்படின்னா அவங்க போட்ட ஒப்பந்தத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எந்த நாட்டோடையும் வந்து ஒரு உறவு வச்சுக்கணும் இல்லாட்டி ஒரு ஒப்பந்தத்தை போடணும் அப்படின்னா அது வந்து இவங்களோட தலையீடு இல்லாமல் நடக்கவே நடக்காது. அதாவது பிரிட்டிஷ்காரங்களோட தலையீடு இல்லாமல், அதாவது டோட்டலாக இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஜஸ்ட் ஆட்சி பண்ணுறது மட்டும் தான் அவங்க அப்படின்ற மாதிரி வந்து புருனி போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதில் ஒரு மிகப்பெரிய விடுதலைன்றது அவங்களுக்கு கிடச்சிது. அதான் பார்த்தீங்கன்னா அவங்க நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு புருனி செலிப்ரேட் பண்ணுறாங்க February 23. நெக்ஸ்ட் டிஃபெண்டர்ஸ் ஆஃப் ஃபாதர்லேண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் பெலாரஸ், ரஷ்யா, கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு சில நாடுகள் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் தான். செம்படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படை உருவாச்சு. இது எதுக்காக உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா பகுதிகளையும் வந்து சோவியத் யூனியன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை வச்சு நிறைய இடத்த வந்து ஆக்கிரமிச்சுட்டே இருந்தாங்க. பட் ஆனால் உள்நாட்டுக்குள்ளே அந்த விஷயம் வந்து பலிக்கலை. அப்படி உள்நாட்டு போர் நடந்தப்போ என்ன ஆச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. அவங்க போராளிகளாக மாறினாங்க, அவங்க ராணுவ வீரர்களாக மாறினாங்க. அதுக்கு தான் செம்படைன்னு சொல்லி பேர் வச்சாங்கப்பா. இப்படி செம்படை உருவாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உள்நாட்டு போர்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே நடந்துச்சு. அப்போ தான் அந்த சோவியத் யூனியன் உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் நடந்ததுங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த செம்படைக்காகவும் இந்த ராணுவ வீரர்களை மதிக்கணுன்றதுக்காகவும் இந்த டேட்டை வந்து நிறைய நாடுகள் சூஸ் பண்ணாங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான செலிப்ரேஷன் இருக்கும். ஆனால் அது எல்லாமே வந்து ராணுவம் சம்மந்தப்பட்ட செலிப்ரேஷனாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட செலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இவங்க வச்சிருக்க பேர் டிஃபெண்டர்ஸ் ஆஃப் ஃபாதர்லேண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுறாங்க. ஆனால் எல்லாமே ராணுவம் சம்மந்தப்பட்டது தான். அப்படி கொண்டாடக்கூடிய நாட்கள் தான் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர்ஸ் ஆஃப் ஃபாதர்லேண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க February 23. நெக்ஸ்ட் த எம்பீரியர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இதனால் பொறுத்தவரைக்கும் 2019 நவுரிட்டோ கிரைசாந்திமம் இம்பீரியல் அப்படின்றவர் வந்து அரியணை ஏறினா அந்த நாள். அவங்க தான் அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் முடியாச்சு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ அரசரெல்லாம் கொண்டாட தானே செய்வாங்க. அப்படி 2019 ஏறின அந்த அரசரை வந்து கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தான் பார்த்தீங்கன்னா த எம்பீரியர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க February 23. ஒருத்தர் காயப்படுத்துகிற அளவுக்கு நமக்கு கோவம் வருதுன்னா நிச்சயமாக அது அந்த ஒரு நொடியில் உருவானதாக இருக்கவே இருக்காதுங்க. நல்லா யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். அது சில வருடங்களாவோ சில மாதங்களாவோ இல்லை சில நாட்களாவோ நம்மளை சுற்றி நடந்த பல விஷயங்களுடைய ஒரு மூட்டையாக தான், ஒரு குப்பையாக தான் பார்த்திங்கன்னா நம்ம மைண்டில் இருந்திருக்கும். அந்த ஒரு நொடியில் அந்த ஒரு செகண்ட் அது வெளிப்பட்டிருக்கும். அவ்வளோதான். மறுபடியும் எல்லாரையும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. இவங்ககிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.